2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம் நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து, கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுது. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கல இல்லையா? அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது. சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார். எதை பண்ணாலும் நான் தான் நினச்சிருந்தேன், இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு கூட. அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி நான் 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங், ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்போட்டேன் நான். அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க, நம்ம இவ்வளோ அவருக்கு ஏழ்மைக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார், திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, வாரிசு யார் என்று கூறுவதற்கு இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார், நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். எவ்வளோ கிளவராக மாத்திரார் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதி தரப்பு 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை, குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம் நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து, கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுது. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் 2 பேருக்கு வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓப்பனாக, அதாவது பிரதம மந்திரி இங்கே வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார்
ஸ்டாலின் ஒரு ஆண்டில் எப்படி தமிழ்நாட்டினுடைய மனசு இன்றைக்கி எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க. எங்களை யாரும் புகழ வேண்டாம் அசம்பிளியில் சொல்கிறார். ஆகஸ்ட் மாதம் 2019 சட்டசபையில் நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம். என்ன நடக்கிறது பாருங்கள். 2019 டிசம்பரில் உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின். ஜூலை மாதம் 2022 திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி. யார்? ஸ்டாலின். உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன். ஜனவரி 23 ஜூலை 23 உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறையில் புத்துணர்ச்சி பெற்றவரை மகிழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார் உதயநிதி. அக்டோபரில் உதயநிதி ஸ்டார் என்றால் அவருடைய துறையும் ஸ்டார் துறையாக வளர்ச்சி. சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர். அப்புறம் நவம்பரில் ரொம்ப அழகாக சொல்கிறார், தான் வளர்த்த பிள்ளை தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன். வேற யாரும் புகழ வேண்டாம், நான் புகழறேன். அது பாருங்க. அடுத்தது அவர் இந்திய அளவில் முதல்வருக்கே முதல்வராக திகழ்கிறார் மு.க. ஸ்டாலின். யார் சொல்றது? உதயநிதி. நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின். மு.க. ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி. இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதல்வர் மு.க. ஸ்டாலின், தோனி இருவரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள். ஸ்டாலின் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார். அவர் பந்து வீசினால் யாரும் விளையாட முடியாது. இதெல்லாம் ஒரு குடும்பத்து அரசியல். அது வெளியில் இந்த அளவுக்கு பிரசித்தமாக பேசப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து பத்திரிகையெல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள். இந்த சசி தரூர் சொன்னார், இதெல்லாம் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் யாருமே கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் there is no media which questions any of these petty statements which are being made. I don't know whether they could translate it in the way in which it appeared in the media. இதை பார்த்தாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கையை பேசிட்டு these petty statements which are being made. I don't know whether they could translate it in the way in which it appeared in the media. இதை பார்த்தாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கையை பேசிட்டு உதயநிதியின் புத்தி கூர்மை. ப்ளீஸ். உதயநிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வியந்தார் கருணாநிதி. துரைமுருகன். கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி. துரைமுருகன். கருணாநிதியுடன் இருந்தேன், ஸ்டாலினுடன் இருக்கிறேன், உதயநிதியுடனும் இருப்பேன், அவரது மகனுடனும் இருப்பேன். துரைமுருகன். தாய் 16 அடி பாய்ந்தால் குட்டி 32 அடி பாய்கிறது. இது அமைச்சர் காந்தி. இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான். அமைச்சர் சேகர் பாபு. இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான். இது ஏவா வேலு. பேரரசர் போல ஸ்டாலின், சிற்றரசர் போல உதயநிதி. இது KN நேரு. இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சியில் இந்த மாதிரி ஒரு நிலைமை. சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து, கட்சி உணர்வு மறந்து, இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடு தான், கட்சி தான். அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது. இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலைமையில தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவில் வந்திருந்தது. கலைஞர் சென்டினரி, கலைஞர் 100, அது அந்த வீடியோ வந்திருந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 சேர் போட்டிருந்தாங்க. அதில் இருந்தது 200 பேர் தான்.
என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே. அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், என்ன சார் நடந்தது உண்மைதான்? நான் உண்மைதான் சார் அப்படின்னார். நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை. இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம். திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாம் பஜனை. 34 அமைச்சர்களில் 12 பேர் பேரில் ஊழல் வழக்குகள். அவர்கள்டேந்து இடி கைப்பற்றிய தொகை 82 கோடி. இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை, எதிர்கட்சி பேசுறது கிடையாது. இதை பற்றி அதிமுக கூட பேசுறது கிடையாது. திமுகவுக்கு என்ன இருக்குன்னு தான் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை. அண்ணாமலை கிட்ட தான் அந்த பயம் இருக்கு. இவர் நாளைக்கு என்ன பண்ணுவாரோ. 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். இதில் ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, கட்சி தொண்டர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது. இவங்கெல்லாம் ஜாமீனில் இருக்காங்க. இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க. 18,000 நில அபகரிப்பு வழக்குகள். இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க. ஜனவரி 22 8 மாதங்களில் 75%, மார்ச் மாதங்களில் 10 மாதங்களில் 75%, செப்டம்பர் 70% அது குறைந்து விட்டது. அவங்களுக்கே தெரியல முன்னால் என்ன சொன்னோன்னு தெரியல. பிப்ரவரியில் 80% ஆகிவிட்டது, மிச்சம் 15 விரைவில். அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் 75% ஆகியிருக்கிறது. எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் 75ன்னு சொன்னீங்களே, இப்போ 80ங்கிறீங்களே, 65ங்கிறீங்களே. பத்திரிகைகள் திமுகவை கேள்வி கேட்பதில்லைங்கிறது ஒரு பெரிய ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன். அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகன்னா என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான். இது கட்சி ஆட்சியினுடைய கடமை. கண்ணியத்தை பார்ப்போம். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். அது சசி இல்லைங்க, அதை கேட்கலாம். இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், சமூக எதிரிகள். இவரைத்தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ட்ட எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம்னு சொல்கிறோம். தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்தன்மத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும்.
அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும், அவள் பரிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது, நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை. கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள், தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக் எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்காரு சார், இங்கே ஏதோ வச்சுருந்தேண்ணே. திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுதினார் பழைய கருப்பா.